அரசாங்கம் பாரிய திட்டங்களை வழங்கிய முறைமை தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக கொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. வடக்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளை முதலாவதாக இந்த அரசாங்கம் நிறுத்தியது. தற்போது அதனை முன்னெடுத்துள்ளது. எனினும் மத்திய அதிவேக வீதி என பெயர் மாற்றியுள்ளது. கடந்த அரசாங்கத்தினூடாக நாம் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் பெயரை மாற்றுவதை மாத்திரமே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அவ்வாறெனின் கிராமங்களில் உள்ள அப்பாவி மக்கள் இவ்வளவு பணம் அதிகமாக உள்ளது. எனினும் ரணில் குறைந்த நிதியில் செய்கின்றார் என எண்ணுவார்கள். எனினும் ஒரு சதமேனும் குறையவில்லை. இந்த அரசாங்கத்தினால் ஒரு பக்கத்திற்கு 3 ஓடுபாதைகளை அமைக்க தீர்மானித்தோம். 2 பகுதிகளுக்கு 6 ஓடுபாதைகள். தற்போது இந்த அரசாங்கம் என்ன செய்துள்ளது? 2 ஓடுபாதைகளை குறைத்துள்ளது. இவர்கள் திருடர்கள் என கூறிய நிறுவனத்திடமே இதனை வழங்கியுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் விலைமனு வழங்கிய நிறுவனத்திற்கே இந்த அரசாங்கமும் வழங்கியுள்ளது. இந்த நாட்டின் வரலாற்றில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பாரிய கொள்ளையின் பின்னர் 2வது பாரிய கொள்ளையொன்று ஆயத்தமாவதனை நாம் கடந்த வாரம் அவதானித்தோம். தற்போது 100% அரசாங்கத்திடமிருந்த கேஸ் நிறுவனத்தை தனியார்மயமாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்டன. கேஸ் விலைமனு கோரலை ஞாயிற்றுக்கிழமை பகிரங்கப்படுத்தியுள்ளனர். சம்பிரதாயத்திற்கு அமைவாக ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறான விடயங்களை செய்ய மாட்டார்கள். விநியோகஸ்தர்களின்றி விலைமனுவை பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இங்கு 34 சர்வதேச நாடுகள் ஒரு மெட்ரிக் டன் கேஸிற்கான மதிப்பீட்டை முன்வைத்துள்ளன. எஸ்கான் நிறுவனம் $106.75 மதிப்பீடு செய்துள்ளது. ODI ஓமன் டிராக்டிங் இன்டர்நேஷனல் நிறுவனம் $112.0 நிர்ணயித்துள்ளது. ஃப்ரேமக்ஸ் நிறுவனம் $113.0 செல்கேஸ் நிறுவனம் $122 ஒரு மெட்ரிக் டன் கேஸிற்காக முன்வைத்துள்ளன. தொழில்நுட்ப குழுவின் ஆய்வினூடாக பல்வேறு காரணங்களை கூறி குறைந்த விலைமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் இலங்கைக்கு கேஸ் வழங்குவதற்கான வாய்ப்பை செல் நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது.